Taste the Daily. மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் திருமங்கலம் ஒன்றிய அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் தலைமை வகித்த இக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர் 2006 2011 வரை ஆட்சியில் இருந்தபோது அதிமுக இனிமேல் ஆட்சிக்கு வராது என திமுகவினர் கூறினார்கள் எனவும், ஆனால் 2011 நடைபெற்ற தேர்தலின் போது அவர்களால் எதிர்க்கட்சி வாய்ப்பை கூட பெற முடியவில்லை எனவும் விமர்சித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசன், சரவணன், மாணிக்கம், கருப்பையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இனிமேல் தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிதான் என்று சொல்கிறார். அம்மா பொறுமையோடு கேட்டுக்கொண்டார். 2011 களம் காண்கிறோம், களத்திலே மக்களை சந்திக்கிறோம், திட்டங்களை சொல்லுகிறோம், தேர்தல் அறிக்கையை சொல்லுகிறோம், இரட்டைகளை சொல்லுகிறோம். 2011 அம்மா முதலமைச்சராகிறார். திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பிடிக்க முடியாமல் அவர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். சென்னை ஆதம்பாக்கத்தில் நடந்த விழாவில் திறனற்ற திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் அரசு கஜானா காலியாகிவிட்டது என பேசியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலந்தூர் தொகுதி ஆதம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்றார். அப்போது மேடையில் பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை பலருக்கும் இன்னும் சென்று சேராததற்கு காரணம் கஜானாவில் பணம் இல்லை என கூறி அங்கிருந்த மக்களை அதிர வைத்தார். ஒரு மாநில அமைச்சரே கஜானா காலி என்று பேசுவதால் மகளிர் உரிமை தொகை முதல் மற்ற நலத்திட்டங்கள் தொடருமா என மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனக்கு வரலன்னு சொல்லுவாங்க. எனக்கு வரல, நீ சொல்ல 1,14,000 பேர் வாங்கி எனக்கு வரலப்பா, கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் ரூபாய் தட்டுப்பாடு இருக்குது, கஜானாவில் கொஞ்சம் பணம் இல்லை.